அண்ணன் தம்பிமார்களுக்குள்ளே என்ன பண்ணிக்கிறாங்க, வட்டி வட்டி. அண்ணன் தம்பிக்கு என்ன விடுறான், வட்டி. திருப்பி கரெக்டான நேரத்தில் கொடுக்கணுங்கிறதுக்காக. உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு அது மாதிரி? என்னுடைய அப்பா அவங்களாம் அவங்க தம்பிமாரெலாம் இருக்கிறாங்க, ஒரு காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக எவ்வளோ பைசா கொடுத்தாலும் வாங்கிப்பாங்க. அப்புறமா அடுத்த வருஷம் கொடுத்தா போதும், எப்போ கிடச்சாலும் போதும் சொன்ன நாட்கள்லாம் போயிடுச்சு, மலையேறி போச்சு. இப்போ என்னாச்சு, அண்ணன் தம்பி என்ன பண்ணுறாங்க, அண்ணன் தம்பி மாதிரிக்குள்ளே வட்டி விடுறாங்க. ஆனால் சொல்கிறார், சபைக்குள்ளே வட்டி விடுற அனுபவம் இருக்கவே, இது தேவனுடைய கட்டளை, தேவனுடைய பிரமாணம். சபைக்குள்ள வட்டி வாங்குறதும் வட்டி விடுறதும் தேவனுக்கு விரோதமான அருவருப்பான ஒரு பாவம் என்பதை தேவன் பார்க்கும்போது சாதாரணமாக வரல, சாட்டை எடுத்துகிட்டு வந்தார். என்ன பண்ணார், எல்லா காசுகாரில் எல்லாரையும் அந்த பலகையெல்லாம் தள்ளி போட்டார். இன்னைக்கு பிரைஸ் தி லார்ட். சிலருடைய நல்ல தந்திரமான விசுவாசிங்க இருக்கிறாங்க. என்ன மாதிரி சொல்ல தெரியுமா, பாஸ்டர் நான் வட்டி வாங்கி நான் விட மாட்டேன், வேற ஒருத்தங்கிட்ட வாங்கி நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறது அவர் தான். ஆனால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் இது பல பேர் என்கிட்ட சொன்னதுனால சொல்கிறேன், பல பேர் நடக்கிற விஷயம் தான் சொல்கிறேன். நீங்கள் வட்டி விடுறவங்க பாருங்களேன், விசுவாசிகள் கவனிங்க. நம்ம சபையில் மாத்திரம் இல்லை, பல சபையில் பாருங்கள், பெந்தேகோஸ்து விசுவாசிக்கு நிறைய பேர் செய்கிற ஒரு விஷயம் இதுதான். வட்டி விடுவாங்க, அதை மறைக்கிறதுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவளை உதவி செய்கிறதுக்காக நான் வேறு யார்கிட்டையோ, யாருக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லையே, வேறு யார்கிட்டையோ வாங்கி நான் கொடுக்குறேன், அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுறேன். ஆனால் என்ன நடக்குது, யார் விடுறா, தந்திரமா உள்ளே விடுறாங்க. வட்டிக்குள்ளே விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறது, அப்போது இது எல்லாம் யார் பார்த்துருக்கிறா, தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ சங்கீதம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். 1ஆம் வசனத்து, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. வட்டி விட்டனா நீ கண்டிப்பாக வாழ்க்கை ஃபுல்லாக ஃபெயிலியராக போயிடும், சமாதானமே இருக்காது. என்றைக்குமே குடும்பத்தில் பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும், உங்கள் குடும்பமே நரகமாக மாறிடும். அந்த பணம் சோத்ரம், கேயாசுடைய பணம் அவனுக்கு ஒரு சாபமாய் மாறினது. இன்னைக்கு சோத்ரம், மற்றவனுக்கு உதவி செய்கிற என்று சொல்லி விசுவாசிகள் சோத்ரம் வட்டி வாங்கி கொடுக்கிறதும் நீங்கள் வட்டி விடுக்கிறதும், இது இன்னையோட ஸ்டாப் பண்ணுங்க. கட்டப்பட்ட உங்களை கர்த்தர் கட்டவிழ்க்கும்படியாக சித்தம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பரிதானம் வாங்குற அனுபவம் வேண்டாம், லஞ்சம் வாங்குற அனுபவம் வேண்டாம், டெஸ்க்கு கீழே வாங்குற அனுபவம் வேண்டாம், டெஸ்க்கு மேலே வாங்குற அனுபவம் வேண்டாம். வட்டிக்கு விடுகிற சாபம் நம்ம யாருக்கும் வேண்டாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் விசுவாசிகள் இந்த பண பேயாக நீங்க வாழ வேண்டாம். பணம் என்பது பாதாளம் ஒரு பாயும், நீ பாதாளமாய் நீ மாற வேண்டாம். பணத்துக்கு பின்பதாக கட்டப்பட வேண்டாம். அப்படியாக வட்டி விடுகிற அனுபவம் சாபம் வேண்டாம். ஹல்லேலூயா. எல்லா கரங்களும் உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். இன்னையோட ஸ்டாப் பண்ணுங்க தயவு செஞ்சு. ஃபோன் கால் பண்ணி ஒவ்வொரு நாளும் நரகமாக உங்கள் குடும்பம் மாறுவதை ஸ்டாப் பண்ணுங்க இன்னைக்கு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய வீட்டுக்கு வட்டிக்கு விடுறவங்க பேர் என்ன தெரியுமா சொல்லுவோம், கேரளாவில் பிளேடுன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், பிளேடு வந்துட்டாங்க. என்ன வந்துட்டாங்க, பிளேடு வந்துட்டாங்க. அப்படி பிளேடாக நீங்கள் வாழாமல் கர்த்தருடைய சித்தத்தில் நீங்கள் வாழுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம்